அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025 சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்காக நாங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக வீடியோவை உங்களுக்கு போட்டுன்னு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பார்ட்டு இயல் 11. இயல் 11ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொரு பார்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2-3 கொஷின் கேட்டுக்கினே இருப்பாங்க. இது பொது அமைதிக்கு விரோதமான குற்றங்கள் பற்றியது. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனி டைமு படிச்சுனே இருக்க முடியாது இல்லையா? இப்போ இது மாதிரி எங்களுடைய வீடியோவை கேட்க கேட்க அவங்களுக்கு இன்னும் ஆழ் மனதில் நல்லா பதிவு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இயல் 11ன்றது பொது அமைதிக்கு விரோதமான குற்றங்கள் பற்றியது. நான் ஒவ்வொரு பார்ட்டும் படிக்குள்ள அந்த பார்ட்டுக்கான செக்ஷனை முதல்ல மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இயல் 11 அப்படின்றது 189லேருந்து 197 வரைக்கும், 189லேருந்து 197 வரைக்கும். இப்போ அந்த செக்ஷனை எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் நாம் எக்ஸ்பிளைனோட பார்ப்போம். இப்போ பாருங்கள், 189ன்றது என்னென்னா சட்டவிரோதமான கும்பல். 189 என்ன சொல்லுதுன்னா சட்டவிரோதமான கும்பல். 190 பாருங்கள், பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் செய்யப்பட்ட குற்றத்துக்கு சட்டவிரோதமான கும்பலின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் குற்றவாளி ஆவார். ஒவ்வொருவருமே குற்றவாளி தான். அதாவது ஒரு காமனான ஒரு விஷயத்தை நிறைவேற்றும் வகையில் ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க, ஒரு குற்றம் செய்யப்பட்ட அந்த சட்டத்துக்கு விரோதமான கும்பலின் ஒரு உறுப்பினர் ஒரு விஷயம் செஞ்சிட்டாங்க. அது என்னது, கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டான ஒரு கேங்கு. அதில் அப்போ ஒவ்வொருவரும் அந்த விஷயத்தை செஞ்சதாக கருதப்படுவாங்க. அப்படி சொல்கிறது எது? 190. 191 பாருங்கள், கலகம் விளைவித்தல். 191 ரொம்ப இம்பார்ட்டண்ட். 191 என்னது? கலகம் விளைவித்தல். அப்போ 191 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லுதுன்னா அதுக்கான தண்டனையை பற்றி சொல்லுது. 191ன்றது கலகம் விளைவித்தல். 191 சப்செக்ஷன் 2ன்றது அதுக்கான தண்டனை. 191 சப்செக்ஷன் 3ன்றது அபாயகரமான ஆயுதத்தை தாங்கி கலகம் விளைவித்தல். ரொம்ப 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 முக்கியம். 191 சப்செக்ஷன் 3 அதாவது அபாயகரமான ஆயுதத்தை தாங்கி கலகம் விளைவித்தல். 192 பாருங்கள், கலகத்தை விளைவிக்கும் உட்கருத்தோடு வேண்டுமென்றே ஆத்திரமூட்டுதல். கலகத்தை விளைவிக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு வேணும்னு ஆத்திரம் ஊட்டுவான், அதனால் கலகம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது எது? 192. இப்போ நான் சொல்கிற வரிகளை நல்லா காதில் கேளுங்க, நல்லா ஹெட்செட்டை போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். 192 அப்படின்றது கலகம் விளைவிக்கும் உட்கருத்தோடு, அப்போ வேண்டுமென்றே ஆத்திரம் ஊட்டுறான், அப்போ 192 அவ்வளோதான். இப்போ 193 பாருங்கள், சட்டவிரோதமான கும்பல். கூட்டப்படும் நிலத்தின் சொந்தக்காரர் அல்லது அனுபோகத்தாரர் இடம் கொடுத்தானா அதுக்கு தண்டனை சொல்கிறது எதுனா 193. ஒரு சட்டவிரோதமான கும்பல், அந்த கூட்டப்படும் நிலத்தினுடைய சொந்தக்காரர், அப்படி இல்லைன்னா அந்த அனுபோகதாரர், அதை யூஸ் பண்ணுறவன், அவன் யாருன்னா அதுக்கு இடம் கொடுத்தானா அதுக்கு என்னது தண்டனை பற்றி சொல்கிறது 193. 194 பாருங்கள், சச்சரவு. சச்சரவு ரொம்ப முக்கியம். 194 சச்சரவு, அதுதான் 194 சச்சரவு. அதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் சண்டையிடுறான். அப்போ இதெல்லாம் எந்த செக்ஷனில் போடுவாங்க? புதுசாக பிஎன்எஸில் பார்த்தீங்கன்னா 194 போடலாம். ஒரு பப்ளிக் பிளேஸில் 2 பேர் அடிச்சுக்கிறான், இல்லை சிசியமாக திட்டிக்கிறான், அப்போ அதெல்லாம் சச்சரவு தானே. அப்போ அதெல்லாம் எந்த செக்ஷனில் போடுவாங்கன்னா 194. அதுக்கு பாருங்கள், 1 மாதம் சிறை, 1000 ரூபா ஃபைன் கொள்ளுகிறாங்க. சப்செக்ஷன் 2ல் பாருங்கள், சச்சரவுக்கான தண்டனை பாருங்கள், 1 மாதம் சிறை, 1000 ரூபா ஃபைன். அடுத்தது 195 பாருங்கள். 195 என்ன சொல்லுது? கலகம் முதலியவற்றை ஒரு பொது ஊழியர் அடக்குகிற போது அவரை தாக்குதல் அல்லது தடுத்தல். 195 வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு கலகம் முதலியவற்றை பொது ஊழியர் யாரும் கிடையாது, போலீஸ் தான் அடக்குவாங்க. ஒரு கலகம் நடக்குது, அங்கே போய் போலீஸ் அடக்கிறாரு, அப்போ அவரை தடுக்கிறதுக்கு அல்லது தாக்கிறதுக்கு முற்படுறாங்க. அப்போ அவங்க எந்த செக்ஷனில் தண்டனைக்கு உள்ளாவாங்கன்னா 195. 195 பிஎன்எஸில் அவங்க குற்றவாளி ஆகிடுவாங்க. 196 பாருங்களேன், சமயம், இனம், பிறந்த இடம், குடியிருப்பிடம், மொழி, இதெல்லாம் வச்சு எந்த ஒரு பிரிவும்
பகைமையும் வளர்க்கக்கூடாது, ஒற்றுமை நிலவரத்துக்கு குந்தகமான எந்த செய்கையும் செய்தாலும் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. சமயம், இனம், பிறந்த இடம், குடியிருப்பிடம், மொழி இதை வச்செல்லாம் நீ வந்து என்னது குந்தகம் விளைவிக்கக்கூடாது. அப்படி விளைவிச்சா அதுக்கு தண்டனை சொல்கிறது 196. 197 பாருங்கள், தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகமான பழிச்சாற்றுகள் அறைதல். இப்போ நீங்கள் 197னா இந்த தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவித்தல், அவ்வளோதான். இதுதான் தெரியணும். 197ன்றது என்னது, தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவித்தல். அதை பற்றி சொல்கிறது, அதுக்கு எதனா ஏற்பட்டுச்சுன்னா எந்த செக்ஷனில் உங்களை கைது பண்ணுவாங்கன்னா 197. அப்படியே ஒரு ரிவிஷன் பார்த்துடலாமா? அப்படியே பாருங்கள், என் கூட கடற்கடன்னு வந்துடணும். அப்போ இயல் 11ன்றது என்ன சொல்லுது? இயல் 11ன்றது பொது அமைதிக்கு விரோதமான குற்றங்கள் பற்றி இது சொல்கிறது தான் இயல் 11. அது 179லேருந்து 197 வரைக்கும். அப்போ 179ன்றது சட்டவிரோதமான கும்பல், 190ன்றது பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் செய்யப்பட்ட குற்றத்திற்கு அந்த சட்டவிரோதமான கும்பலோடைய மெம்பர் ஒவ்வொருவரும் அதுக்கு குற்றவாளி ஆவாங்க அப்படின்னு சொல்கிறது. 191 என்ன சொல்லுது? கலகம் விளைவித்தல், அதுக்கான தண்டனையே சப்செக்ஷன் 2 சொல்லுது. அதாவது சப்செக்ஷன் 3 பாருங்கள், அபாயகரமான ஆயுதத்தை தாங்கி கலகம் விளைவித்தல், இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே 193 பாருங்கள், கலகத்தை விளைவிக்கும் உட்கருத்தோடு வேண்டுமென்றே ஆத்திரம் ஊட்டுதல். கலகம் விளைவிக்கும் உட்கருத்தோடு வேண்டுமென்றே ஆத்திரம் ஊட்டுதல் 192. 93 என்ன சொல்லுது? சட்டவிரோதமான குணம் நிலத்தின் சொந்தக்காரர் அல்லது அனுபவத்தாரர், அதுக்கு இடம் கொடுத்தானா பிரச்சனை 193. 194 சச்சரவு, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒரு பப்ளிக் பிளேஸில் அடிச்சுக்கிறான், அப்போ அதுக்கெல்லாம் எங்கே சச்சரவு போடலாம். 195 கலகம் முதலியவற்றை ஒரு பப்ளிக் சர்வெண்ட் போய் அடக்கிறார், அவரை தடுக்கிறதும் அல்லது தாக்குறதும் தண்டனை சொல்கிறது எது? 195. 196ன்றது என்னது? சமயம், இனம், பிறந்த இடம், குடியிருப்பிடம், மொழி இதை வச்செல்லாம் நீ பிரச்சனை பண்ணக்கூடாது. பிரச்சனை பண்ணால் 196ல் அரெஸ்ட் பண்ணுவாங்க. 197 பாருங்கள், தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவித்தலை பற்றி சொல்கிறது தான் இது 197. எப்படி தாங்க இதை நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் அப்சர்வ் ஆகும். எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.